மருமோளே இப்போ தான் நினச்சி பார்த்தேன், அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல. என்னத்தை சொல்றீங்க? ஹோட்டலுக்கு போனது சந்தோஷமா இருந்துச்சா? அன்னைக்கு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடில வந்தோம், ஹோட்டல்காரன் வெட்டல்ல வந்தா. எல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் தானே மருமோளே. ஆமாத்தே, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா சிம்ரன் போன் எடுக்க மாட்டேக்காளே, அவளுக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? என்ன இருக்கும் தே? மருமோளே, நம்ம வேணா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமா? எத்தே என்னத்தே பார்த்துட்டு வந்துருவோமான்னு கேக்கீங்க? அவ என்ன பக்கத்து ஊர்லயா இருக்கா? பம்பாயில இருக்காத்தே. என்ன மருமோளே, சுத்தப்பட்டிக்காடா இருக்க? இந்த பக்கத்தில் இருக்கிற பம்பாய் தானே, நம்ம ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம். டீ எப்படியும் போயிடலாம். எத்தே எப்படித்தே அவ்வளவு தூரம் போக முடியும்? துட்டு ரொம்ப செலவாகுமே. நம்ம இப்ப தானே டூருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், அதுக்கே கடனை வாங்கி போயிட்டு வந்தோம். அந்த கடனை இன்னும் அடைக்கல, அதுக்குள்ள பம்பாய்க்கு போனா துட்டு இல்லையே. சரி மருமோளே, உன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கூட்டத்துக்காரியெல்லாம் இருக்காளுங்கள, அவளுக்கிட்ட போய் முதல்ல கேட்போம் யாருக்கிட்ட சிம்ரன் ஃபோன் போட்டாலா பேசினாலான்னு. அப்புறம் கேட்டுட்டு பிறகு நம்ம முடிவு பண்ணுவோம் டீ, ஊருக்கு போகணுமா வேண்டாமான்னு. சரியா? ஆட்டும் தே, வாங்க நம்ம போய் பார்ப்போம். இந்த நேரத்துக்கு எல்லாரும் மரத்தடியில தான் உட்காந்துருப்பாங்க. போகுமா? சரி டீ, வா போவோம். மருமோளே, காலையில சாப்பிட்டு முடிச்சோன்னே அடுப்புல குழம்பு சூடு பண்ண போறேன்னு வச்சியே, அடுப்பு ஆஃப் பண்ணியா? எத்தே மறந்துட்டேன் தே, மறந்துட்டேன். அடுப்பு இருக்கா, குழம்பு இருக்கா, சட்டி இருக்கான்னு தெரியலையே. விளங்கிரும், முதல்ல போய் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வா. அத்தை வேலைக்கு போயிட்டாங்க மீன் கடைக்கு, நம்மளுக்கு வீட்டில் ஒரே போர் அடிக்கி. சரி நம்ம என்ன செய்ய, ஊர் போற சுத்துவோம், இல்லைன்னா ஆரஞ்சு மச்சம் வேலை செய்யற இடத்துக்கு போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு சின்ன பையன் வாரா, என்ன இவன் பல்ல பார்த்தா ஒரு மாதிரி பேய் பல்லு மாதிரி இருக்கு. சரி இந்த பையன்கிட்ட போய் பேச்சு கொடுப்போம், நம்மளுக்கு நல்ல நேரம் போகும்ல. எப்பா தம்பி, என்னப்பா எப்படி இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு போறியோ? நல்லா படிக்கியா? வீட்டு படம் எழுதிட்டியாப்பா? 2 ரூபா கொடு. இல்ல தம்பி, படிக்கிற பிள்ளைகள் துட்டெல்லாம் கேட்க கூடாதுல, போ போய் படி, போ நல்லா படினே. 2 ரூபா கொடு. இல்ல லூசு பையில, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ என்ன 2 ரூபா இருக்க? துற போல. 2 ரூபா தான், 2 ரூபா தான், 2 ரூபா கொடு. இல்ல என்கிட்ட எப்படி துட்டு இருக்கும்? எனக்கே எங்க அம்மா துட்டு தர மாட்டாங்க, நானும் படிக்கிற பிள்ளை தான். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எங்க அம்மா முட்டாய் வாங்க துட்டு கேட்பேன், கொடுக்கவே மாட்டாங்க தெரியுமா? 2 ரூபா கூடு. எம்மாடி பல்ல பார்த்தாலே பயமா இருக்கே, இல்ல பல்ல கழட்டி உள்ள வையில, பயமா இருக்கு. 2 ரூபா கொடுக்க போறியா இல்லையா? இல்ல மெண்டல் எதுவும் பிடிச்சிட்டாலே, நானே எங்க அத்தை வீட்டுல வந்து வாசியில சோறு தின்னுட்டு கிடக்க, என்கிட்ட போய் 2 ரூபா கேட்க என்கிட்ட எப்படி இருக்கும்? ஓடி போயிரு. 2 ரூபா கொடு. இல்ல பல்லே தைக்க மாட்டியோ? நாத்து கொமட்டிக்கிட்டு வருதுல, தூர போல. ஏமா மண்டை மண்டை மண்டை, ஏன் மண்டை விடல முட்டை பையில மண்டை விடு. 2 ரூபா கொடு. ஏமா கடிக்கானே கிறுக்கு பையில விடு, வலிக்கல விடல. 2 ரூபா கொடுத்தாதான் விடுவேன். 2 ரூபா கொடு. எங்க வந்து யாருக்கிட்ட? ஆரஞ்சு மச்சா மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, அவரையும் இதே மாதிரி தூக்கி போட்டு 4 மிதிச்சா நல்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரு. ஏம்மா இந்த ராதா என் பிள்ளைய பத்தி சொன்னாலே, அதெல்லாம் உண்மையா இருக்குமோ? எனக்கு ஒரே கவலையா இருக்கே, நான் இப்ப என்ன செய்வேன்? அம்மா நான் வந்துட்டேம்மா. பிள்ளை முன்னாடி அழுகுற மாதிரி காட்டக்கூடாது, நல்ல கண்ணை தொடச்சிக்கிட்டு சிரிச்ச மாதிரி இருக்கணும். பாட்டி வந்துட்டியா? இரி. ஏம்மா என்னாச்சுமா ஒரு மாதிரி இருக்க? இந்த நேரத்துக்கு படுக்க மாட்டியே, நல்ல சுறுசுறுப்பா வாசல்லே உட்கார்ந்துட்டு இருப்பியே, நான் வர்ற வரைக்கும். ஏமா படுத்திருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையாம்மா? ஆஸ்பத்திரிக்கு போமா, வாரியா? ஏமா சொல்லுமா, ஆஸ்பத்திரி கூட்டு போட்டாமா, சீக்கிரம் கிளம்பி வா. ஏட்டி எனக்கு ஒன்றும் இல்லட்டி, நான் நல்லா இருக்கேன், சும்மா படுத்து கிடந்தேன் டி. இல்லைம்மா ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ சொல்லுமா. ஏட்டி அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதம்ல. ஏம்மா உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுமா, நீ கவலையா இருக்க, ஏதாட்டு பிரச்சனையாம்மா? சொல்லுமா. அப்பா எதுவும் வந்து சண்டை போட்டு போனாராமா? இல்லட்டி உங்க அப்பாலாம் ஒன்றும் வரல. அப்போ வேற என்ன பிரச்சனைமா? சொல்லுமா. ஏட்டி அது வந்து உங்ககிட்ட எப்படி கேட்கன்னு தெரியல, நீ கேட்ட எதுவும் தப்பா நினச்சிக்கிடுவியோன்னு ஒரு மாதிரி இருக்குட்டி. ஏம்மா என்கிட்ட ஏமா தயக்கம் உனக்கு? நான் உன் பிள்ளைம்மா, நீ எது வேணாலும் கேட்கலாமா. ஒன்றும் இல்லட்டி, இந்த ராதா இருக்கல ராதா, இந்த உனக்குள்ள ரோஸ் கலர் சேலை கட்டிக்கிட்டு ஒருத்தர் அலைவாளே, உனக்கு தெரியுமில்ல, அவா ஒன்று சொன்னா பார்த்துக்கோ, அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. என்னம்மா என்ன சொன்னாங்க? சொன்னதானே எனக்கு தெரியும். நந்தினிமா, நீ இந்த தலைவர் பையன் கூட நின்று ரோட்ல நின்று அங்கங்க பேசிக்கிட்டு இருக்கியாம்ல, ராதா பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் அவ சொன்ன உடனே மனசு ஒரு மாதிரி ஆயிட்டுட்டி, ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ அம்மாக்கு தெரிஞ்சிட்டு போல, சரி நம்ம அம்மாட்ட மறைக்க வேண்டாம், எல்லாம் உண்மையும் சொல்லிடுவோம். ஏம்மா அது வந்து ஏட்டி ராதா சொன்னாலும் சந்தேகப்பட்டு நான் கேட்கலட்டி, டூருக்கு போயிருக்கும் போது நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நான் கவனிக்காமலாம் ஒன்றும் இல்லை. அந்த பையன் வந்து உங்ககிட்ட எதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ராதா வந்து சொன்ன உடனே தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டுட்டி. நீ எதுவும் அந்த பையன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கியோ?
ஏம்மா நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேம்மா. தலைவர் மகன் தான் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாருமா. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. நான் எங்க அம்மா தான் முக்கியம், நான் படிக்கணும், வேலைக்கு போகணும்ல நான் சொல்லிட்டேம்மா. ஆனா அவர் கேட்கவே மாட்டேக்காரு. மறுபடியும் வந்து பேசிட்டே இருக்காருமா. ஆனா அவர் நல்லவர் தாம்மா. நந்தினிமா, நம்மளாம் அன்னன்னைக்கு பாடுபட்டு சாப்பிட்ற ஆள்கம்மா. அவங்களாம் பணக்காரவுங்க. நம்மளாம் அவங்கள நம்பி ஏமாந்து போக கூடாதுமா. ஏற்கனவே நான் உங்க அப்பாவை நம்பி ஏமாந்து போய் கிடக்கேன் பாத்தியா? குடிகார பையன் என்னை எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டான். அதே மாதிரி நீயும் ஏமாந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு தாம்மா அம்மா சொல்லுதே. ஏம்மா, இவர் அப்படிலாம் கிடையாதுமா. இவர் ரொம்ப நல்லவர், நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காருமா. ஆனா பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலன்னா நான் பேச மாட்டேம்மா. அவரே வந்து பேசினா கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுறேம்மா. கடவுளே, என் பிள்ளை பாவம், அவளுக்கு மனசுல ஆசை இருக்கும்னு நினைக்கேன். எனக்காக ஆசையை மனசுல போட்டு புதைச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்லுதாலே. என்ன செய்ய? இந்த பிள்ளை இவ்வளவு பக்குவமா இருக்க இந்த வயசுலயே. நான் இப்ப என் பிள்ளை வாழ்க்கையை நான் கெடுக்கவும் முடியாது, அந்த பையன் கூட சேர்த்து வைக்கவும் முடியாது. நான் என்ன செய்ய? பணக்கார பயல்களை நம்ப முடியாதே. ஏம்மா, நீ அழாதம்மா. நான் அப்படிலாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன். நான் ஏமாந்து போக மாட்டேம்மா. அவரே நேரில் வந்து என்கிட்ட பேசினா கூட இனிமேல் பேச மாட்டேன், நீங்க பின்னாடி வராதீங்கன்னு சொல்லி அனுப்பிடுறேம்மா. சரியா? நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேம்மா. நந்தினிமா, நான் உன் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு அப்படிலாம் சொல்லலம்மா. பணக்கார பயல்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு பழகுவானுங்க, பிறகு ஏமாத்திட்டு போயிடுவானுங்கம்மா. எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானே. உன்னை விட்டா எனக்கு யார்கிட்ட இருக்கா? நான் உன்னை எப்படி இழக்க முடியும்? சரிம்மா, எனக்கு நல்லா புரியுது. நீ ஏன் நல்லதுக்கு தானே சொல்லுவ. நான் கஷ்டப்படணும்னு நினைச்சு நீ எதுவுமே செய்ய மாட்டேம்மா. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நான் வந்து படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து உன்னையும் வச்சு காப்பாத்துவேம்மா. நீ கவலைப்படாதேன்னு. நான் அவர்கிட்ட எல்லாம் பேச மாட்டேம்மா இனிமேல். சரிம்மா, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்து பிள்ளைகள் எதிர்த்து பேசுங்க. நீ அப்படிலாம் ஒன்றும் பேசல. அம்மா சொன்னோன்னே சரிம்மான்னு கேட்டுக்கிட்டேன். சரிம்மா, சந்தோஷம் தான் எனக்கு. நீ போய் சாப்பிட்டுட்டு படு போ. ஏம்மா, நீ சாப்பிட்டியாம்மா? இல்லட்டி, நான் ஒன்றும் சாப்பிடல. எனக்கு வேண்டாம். எனக்கு ஒன்றும் பசி இல்லை. மனசு சரியில்லாமல் இருந்துச்சா, அதில் பசியெல்லாம் போயிட்டு. ஏம்மா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? எனக்கு வேண்டாமட்டி, நீ மட்டும் சாப்பிடு. அம்மா ரசம் வச்சு துவையல் அரைச்சி வச்சிருக்கேன், போய் எடுத்து சாப்பிடு போ. நீ சாப்பிட்டாதாம்மா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். போ, நான் போய் சும்மா படுத்துக்கிடுதே. ஏன் முட்டி இப்படி பண்ணுதே? சரி, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இப்படி அழகா சிரிச்சுக்கிட்டே இருமா. நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அழகா இருப்ப. நான் உன்னை என்னைக்குமே கஷ்டப்பட விட மாட்டேம்மா. நல்லா பாத்துக்கிடுவேன்னு. நான் போய் சோறு கொண்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். என்ன லட்சுமி அக்கா, காலையிலே வந்து மரத்தடியில் உட்காந்துட்டீங்க? ஆமாட்டி, என்ன வெயில் அடிக்கி. வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கு பாத்துக்கோ. அடுப்பாங்கரையில சமையல் பண்ணிட்டு நிக்க முடியல. அதனாலதான் சட்டு புட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டு பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு வேகமா ஓடி வந்துட்டேன். இந்த மரத்தடியில வந்து குளு குளுன்னு காத்து வாங்கினாதான் நல்லா இருக்குட்டி. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் போய் மத்தியானம் சோறு பொங்கணும். அண்ணன் வேலைக்கு போயிட்டாராக்கா? ஆமாட்டி, எல்லாரையும் அனுப்பி விட்டாச்சு. அதனாலதானே வந்தேன், இல்லன்னு எப்படி வருவேன்? சரி, நீ எதுக்கு காலங்காத்தாலே வந்து உட்கார்ந்துருக்க? நீ இவ்வளவு நேரத்துக்கு தூங்கிட்டுல இருப்ப. இப்ப என்ன அதிசயமா இருக்கு, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வந்திருக்க? ஏக்கா, அந்த கொடுமையை ஏன் கேட்கீங்க? எங்கள் அத்தை இப்போல்லாம் காலையில் 6 மணிக்கே சாமி பாட்டை போட்டு சத்தமாக வச்சு விட்ருதாங்கக்கா. அப்போ தான் நான் எந்திப்பேன்ட்டு சத்தத்தில் தூக்கமே வரமாட்டேக்கு பார்த்துக்கோங்க. எப்படியாட்டு எந்திரிச்சிட்றேன்னா, எந்திரிச்சோன்னு மருமோளையே கொஞ்சம் அந்த காய வெட்டு, மருமோளையே கொஞ்சம் இந்த குழம்பு வை, ஒன்று ஒன்றா சொல்லி என்னைய வேலை செய்ய வைக்காங்கக்கா. பரவாயில்லையே, உங்க மாமியாரு நல்லா உனக்கு வேலை செய்ய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேலையெல்லாம் கத்துக்கோட்டி. வயசான ஆளை பத்தி அவங்க மாமியாரு அவங்களே ஒரேடியா வேலை செய்ய போடாத. பாவம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டுனா யார் பாப்பா? நீ கொஞ்சம் கொஞ்சம் செய். என்ன லட்சுமி அக்கா, நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்க. நம்மள எந்த காலத்தில் வேலை செஞ்சோம்? ஏட்டி, நம்மன்னு எதுக்கு என்னையும் சேர்த்து சொல்லுதே? நாளை எங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் தெரியுமா? ஆளும் பெருமா சேர்ந்து வேலை செஞ்சாதான் வீடு நல்லா இருக்கும். நீ செய்ய வேலையை, வேலை செய்யறதுக்கு வலிக்கும். சரி, உடனே உங்கள் அட்வைஸை போட ஆரம்பிச்சிடாதீங்க, வேலை செய்யுதேன். காலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒருத்திக்கும் வேலை முடியல போல. அதான் ஒருத்தி இன்னும் வராம கிடக்காளுங்க. இல்லைன்னா நேரத்துக்கு மரத்தடியே நிறைஞ்சு கிடக்குமே. இந்தா வந்துட்டாங்கல்ல. மாலா, அத்தை பாட்டி, வாங்க வாங்க இருங்க. மாலாக்கா, வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? மாமியாரும் மருமகளும் சோடி போட்டுக்கிட்டு ஒன்றா வந்திருக்கீங்க. வேலை தானே டீ. என் மருமவ அதெல்லாம் சிறப்பாக முடிச்சிட்டா. இனிமேல் குழம்பு சட்டி வாங்கினாதான் வீட்டில் குழம்பு வைக்க முடியும், இல்லைன்னா குழம்பு கிடையாது. பாட்டி, என்ன சொல்றீங்க? குழம்பு சட்டிக்கு என்னாச்சு? ஏக்கா, நேற்று ராத்திரி வச்ச குழம்பு பார்த்துக்கோங்க, நல்லா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு மத்தியானம் அதையே சாப்பிட்டுக்கிடலான்னு காலையில சூடு பண்ண அடுப்புல வச்சுட்டு மறந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள போய் பார்த்தா அடுப்பு இருக்கு, சட்டி இல்லை, ஒரு ஓட்டை தான் இருக்கு. குழம்பு பூரா அடுப்புல ஒட்டி அடுப்பு வீணா போய் குழம்பு சட்டியும் ஓட்டை விழுந்து தூர போடுற மாதிரி ஆயிட்டுக்கா. என்னது, சட்டியில ஓட்டை விடுற அளவுக்கா பாத்துக்கிட்டு இருந்தேன்? அப்படி என்னட்டி 2 மணி நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் குழம்பு சட்டி அடுப்புல வச்சுட்டு? ஏக்கா, இந்த சிம்ரன் பிள்ளை ஊருக்கு போயிட்டாலே, உங்களுக்கு எதுவும் போன் அடிச்சாளா? ஏட்டி, போன் ஒன்றும் அடிக்கலையே. அவ ஊருக்கு போயிருக்கானே, நேற்று நெட்டச்சி தான் சொன்னா. முந்தா நேற்று ராத்திரி கிளம்பி போனாலாம்ல. அவங்க அப்பாக்கு இப்போ எப்படி இருக்கு?
ஏக்கா அதை கேட்கலான்னு தான் நான் 2 நாளா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்க்கா. சிம்ரனுக்கு ஃபோன் அடிச்சா சுவிச் ஆஃப்னு வருது. அவ எதுக்கு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. சரி அவங்க அம்மாட்ட கேட்போன்னு அவங்க அம்மா ஃபோனுக்கு போட்டேன்னா அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேக்காகக்கா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. போனவ ஒரு ரிசல்ட்டையும் காணும். அவங்க அப்பா நல்லா இருக்காரா இல்லையா இல்லை மண்டையை போட்டாரா ஒன்றும் தெரியலக்கா. எதுவுமே சொல்லலை. ஏட்டி என்னட்டி சொல்லுத? அவ போனவ ஒரு ஃபோன் கூடயே பண்ணல, சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. மாலாக்கா, சிம்ரன் ஃபோனா சுவிச் ஆஃப்னு வருது. அவ சார்ஜ் போட்டு போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாக்கா, ஆஃப் பண்ணவே மாட்டா. ஆரஞ்சு மண்டையன் ஃபோன் அடிப்பான்ல, அதனால எப்பவும் கையிலேயே வச்சுக்கிட்டுல அலைவா. ஆட போடி நீ வேற. நானே ஃபோன் பண்ணி 2 நாளா கையில் இருக்கிற விரல் ரேகையெல்லாம் தேஞ்சது தான் மிச்சம். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கே ஃபோன் பண்ணி சலிச்சு போயிட்டு பார்த்துக்கோ. 2 நாள் ஆயிட்டு ஃபோனே பண்ண மாட்டேக்கா. நம்ம பண்ணாலும் எடுக்க மாட்டேக்காக. என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏட்டி நம்ம என்ன செய்ய முடியும்? அவளே ஃபோன் அடிப்பா, இல்லைன்னா அவளே கிளம்பி வருவா. நம்ம என்ன செய்ய முடியும் டி? ஏக்கா எங்க அத்தையும் அப்படித்தான் சொன்னாங்க, அவளே வந்துருவா இல்லைன்னா ஃபோன் அடிப்பான்னு. ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்குமோ? இதுல சந்தேகப்பட என்னட்டி இருக்கு? அவங்க அம்மாவும் நல்லவங்க தானே சாணி அக்கா. அவங்க நல்லவங்க, அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். அப்படிலாம் எதுவும் பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது. அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல, அதனால ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அழைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. போன் ஆஃப் ஆயிருக்கும், பாத்துருக்க மாட்டா. சரிட்டி, உன் கதைக்கே வாரேன். அவள் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு அவள் பார்க்கல. அவங்க அம்மாக்காரிக்கு ஃபோன் போட்டால் ஃபோன் போகுதுல்ல, அவள் எதுக்கு எடுக்க மாட்டேக்கா? ஆமா, அங்கதானே இடிக்கி. அப்ப என்ன நடந்திருக்கும்? எதுக்கு சாணியக்கா ஃபோன் எடுக்க மாட்டேக்காக? என்ன காலங்காத்தாலே கூட்டத்தை போட்டீங்களாக்கோ? ஏட்டி ராதா, நீ என்ன நீ காலையில எல்லாம் இங்க வரமாட்டியே? நீ எப்ப வாட்டு சாயந்தரம் தானே வருவ. என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்து உட்கார்ந்துருக்க? சும்மா தான் வந்தேன். வீட்டுல ஒரு வேலையும் இல்ல, நேரமே போக மாட்டேங்கி. அதனாலதான் சரி வருவோமேனு வந்தேன். இப்ப என்ன தப்பா? சரிக்கா, இப்ப என்ன செய்ய? பேசாம நம்ம ஊர்ல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? இந்த ஐடியாவை எங்க அத்தை தான் கொடுத்தாங்க. ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோன்னு. எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டு வந்துருவோமாக்கா? இவளுகளா சேர்ந்து எந்த ஊருக்கு போறாளுக? இப்ப நானும் டூருக்கு போயிட்டு வந்தாளுக, மறுபடியும் எங்க கிளம்பிட்டு நிக்காளுக? ஏட்டி பம்பா என்ன பக்கத்துலயா இருக்கு? அவ்வளவு தூரம் எப்படி போக முடியும்? ஏக்கா ஏக்கா, ஏரோப்ளேன்ல போவும்க்கா. பறந்து போனா ஜாலியா இருக்கும். எனக்கும் ஏரோப்ளேன்ல போகணும்னு ஆசையா இருக்குக்கா. ஏம்மா, ஏரோப்ளேன்ல போற அளவுக்கு துட்டி யார்ட்ட இருக்கு? பேசாம இருங்கட்டி. இப்பெல்லாம் கடனை வாங்கிட்டு டூருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அந்த கடனே பெரிய கடனா இருக்கு. இதுல என்ன ஏரோப்ளேனுக்கெல்லாம் துட்டி செலவழிக்க முடியுமா? அதெல்லாம் பத்தி பேசாதீங்க, சும்மா இருங்க. ஏக்கா பேசாம ரயில்ல போயிருவோமாக்கா? மருமோளே, இன்னைக்கு தான் நீ கரெக்டாக பேசியிருக்க மருமோளே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரயிலில் போனோன்னா துட்டு செலவும் கம்மி தான். நம்ம பேசாம நல்ல பாதுகாப்பாக போயிட்டு வந்துடலாம் மருமோளே. அத்தை பாட்டி என்ன புரியாம பேசுதீங்க? ரயில்ல போனா 2-3 நாள் ஆகும்ல. ஏக்கா, ரயில்ல பம்பாய்க்கு போக 2 நாள் ஆகுமாக்கா? ராமு அன்னைக்கு சொன்னாரு. ஏட்டி நெட்டச்சி, ராமு அண்ணன்ட்ட சொல்லி ஆபீஸ்ல டிக்கெட் போட சொல்ல. நம்ம ரயில்ல போறதுக்கு துட்டு எப்படியாட்டு நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருதோம். நம்ம எல்லாரும் போறதுக்கு டிக்கெட் மட்டும் போட்டு தர சொல்லிட்டி நம்ம எப்படியாவது பம்பாய்க்கு போய் சிம்ரனை பார்த்துட்டு வந்துருவோம். அப்ப கண்டிப்பா எல்லாரும் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாட்டி, நீங்க எல்லாரும் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நானும் என் மருமகளும் போகத்தான் போறோம். அந்த பிள்ளை நல்லா ஊருக்குள்ள சுத்தி சுத்தி சந்தோஷமா அலைஞ்சிச்சு. அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கல. போய் பார்த்துட்டு வந்தாதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அத்தை பாட்டி கவலைப்படாதீங்க, நான் வருவேன். நான் கண்டிப்பா வந்துருவேன். பம்பாய்க்கு போறீங்களா? நம்ம திட்டம் வேலை செஞ்சுட்டு போல. சிம்ரனை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல அடைச்சு போட்டாங்க போல. அதனாலதான் இவளுக்கெல்லாம் துடிச்சுக்கிட்டு வராளுக. பம்பாய்க்கு போறீங்களாக்கோ? எப்படி போறீங்கன்னு பாக்க. சரிடி, அப்பெல்லாம் பம்பாய்க்கு போறதுன்னு முடிவாயிட்டு. சரி, நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு துட்டுக்கு ஏற்பாடு பண்ணதே. இளிச்சக்காட்டையும் பேசிடுவோம். அவங்களும் வருவாங்க. எப்படியும் சிம்ரன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்களும் வருவாங்க. சரி, நம்ம எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவோம். நாளைக்கு போவோம்ல. இவளுக்கு உண்மையிலேயே பம்பாய்க்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாளுங்க போல. ஊருக்கு போய் சாணியா மனசை மாத்தி சிம்ரனை கூட்டிட்டு வந்து ஆரஞ்சு மண்டையனுக்கு கட்டி வச்சிடக்கூடாது. நம்ம இதெல்லாம் நடக்க விடவே கூடாது. பேசாம நம்மளும் இவளுக்கு கூடயே ஊருக்கு போவோம். அப்பதான் இவளுக்கு திட்டத்தெல்லாம் கெடுக்க முடியும். அப்போ எல்லாரும் பம்பாய்க்கு போறீங்களாக்கோ? ஆமாட்டி, நம்ம கூடவே தெரிஞ்ச பிள்ளை ஊருக்கு போயிருக்கு. ஒரு போன் ஒன்னையும் காணும். நம்ம போய் பார்க்க வேண்டாமா? நானும் உங்க கூட வரட்டா? ஏட்டி, நாங்க போய் சிம்ரனை பார்க்க போறோம். நீ எதுக்கு வர? நான் ஒண்ணு சிம்ரனை பார்க்கலாம் வரலம்மா. நான் பம்பாயை சுத்தி பார்க்க வரேன். படத்துல எல்லாம் பம்பாய் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு காட்டுதாங்கல்ல, அதெல்லாம் உண்மையானு பார்க்கணும். அதுக்கு தான் வரேன். ஏக்கா, நீங்க வர்றது சரி. உங்களுக்கு துட்டெல்லாம் நாங்க போட்டு கூட்டு போக மாட்டோம். ஒரு பைசா கூட எங்களால செலவழிக்க முடியாது. உங்ககிட்ட துட்டு இருந்தா வாங்க, கூட்டு போறோம். இல்லைன்னா வராதீங்க. துட்டாடி வேணும் துட்டு. கடனுக்கு வாங்கியாலும் உங்க துட்டை உங்க மூஞ்சில வீசிடுதே. நான் வர்றது என் திட்டம் நிறைவேறதுக்கு. சிம்ரன் அம்மா கூட பேசி அவளெல்லாம் கூட்டு வர விடவே மாட்டேன். அதுக்கு முன்னால ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி கொடுத்து உங்களெல்லாம் அந்த ஊரை விட்டு அடிச்சு விரட்டுற மாதிரி பண்றேன் டி. சரி சரி, துட்டெல்லாம் நான் கொடுத்துருதே. நானும் உங்க கூட வாரேன். எனக்கும் பம்பாயை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.
சரிட்டி, எல்லாரும் பம்பாய்க்கு போறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஆளுக்கு 2-3 துணி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? 2 நாளைக்கு ரயில்ல போகணும். பிறகு ஒரு நாள் அங்க இருந்து அவளை பார்த்துட்டு எப்படியும் சிம்ரனை கூட்டிட்டு இல்லைன்னா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அன்னைக்கே ராத்திரியே நம்ம ட்ரெயின்ல கிளம்பிடணும். சரியா? அதுக்கு ஒரு 2 நாள், போக 2 நாள், வர 2 நாள், அங்க ஒரு நாள், மொத்தம் 5 நாள் ஆகும். சரியா? அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருங்க. சரி சரி. அப்போனா நாளைக்கு லட்சுமி என்கோ பம்பாய்க்கு கிளம்புது. நான் ராமுட்ட சொல்லி டிக்கெட்லாம் போடுறது என்ன, யாரும் கவலைப்படாதீங்க. துட்டெல்லாம் மெதுவாக கொடுத்துக்கோங்க. ராமு ஆஃபீஸில் சொல்லி போட்டு தருவார். சரியா? எல்லாரும் ரெடியாக வந்துருங்க. பாட்டும் நானே பாவமும் நானே, சிம்ரன் என்னை விட்டு போய்விட்டாளே. பாட்டும் நானே பாவமும் நானே. என்ன இந்த சிம்ரன் 2 நாளாக ஃபோனே எடுக்க மாட்டேக்கா? ஊருக்கு போக போறேன்னு ஏர்போர்ட்டில் இருந்து ஃபோன் பண்ணா, அதுக்கப்புறம் ஃபோனே அடிக்கலையே. ஊருக்கு போயிட்டாளா இல்லையா, அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றும் சொல்ல மாட்டேக்காளே. ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னுல வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. சிம்ரன் திரும்பி வரமாட்டாளோன்னு ஒரே கவலையாக இருக்கு. என்ன செய்யன்னு தெரியல, பயமாக இருக்கு. நம்ம என்ன செய்ய? சிம்ரனை பார்க்கணும் போல இருக்கே. சிம்ரன், நீ எங்கே இருக்க? ஐ ஆரஞ்சு மச்சான், ஆரஞ்சு மச்சான், கூரை மேலே ஏறி என்ன செய்தீரு? கோழி பிடிக்கிறோ? கோழி பிடிக்க ஒன்றும் வரல. இந்த கூரை மேல இருந்து குதிச்சு சாவ போறேன். ஆரஞ்சு மச்சான், இந்த கூரை மேல இருந்து குதிச்சாலும் சாவ மாட்டீரு. பாருங்க, உயரமே இல்ல. வேணும்னா உங்க ஊர்ல ஒரு பெரிய தண்ணி டாங்கி இருக்குல்ல, அது மேல இருந்து வேணா குதிங்க, சாவ முடியும். வரீங்களா? நம்ம 2 பேரும் போய் செத்து செத்து விளையாடுவோமா? ஒழுங்க தூர பெயர் பார்த்துக்கோ. நானே கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ வேற வந்து கோவத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காத. ஒழுங்க பெயரு, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஆரஞ்சு மச்சான், கோவமா இருக்கீரோ? சரி சரி, நான் போயிட்டு பிறகு வாரேன். ஏட்டி குப்பை, உனக்கு இங்க என்ன வேலை? நீ ஊருக்கு போ. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு கிடைக்கிறீரு? ஆரஞ்சு மச்சான கட்டிக்கிடணும்னு அத்தை என்னை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணாம ஊருக்கு போக மாட்டேன். இங்க பாரு குப்பை, நீ மனசுல எதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காது என்ன. நான் வந்து சிம்ரன் ஒரு பிள்ளைய விரும்புறேன். அந்த பிள்ளைய நீ பார்த்திருப்பல்ல, அது இந்த ஊர்ல தான் இருந்துச்சு. இப்போ தான் ஊருக்கு போயிருக்கா. அவனை எனக்கு உயிர் பார்த்துக்கோ. எங்க அம்மா தான் வந்து உன்னைய கூட்டிட்டு வந்து ஏதாட்டும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் நம்பாத என்ன. எனக்கு அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், வேற யாரையும் பண்ண மாட்டேன். என்ன மச்சான் சொல்லுதீரு? அத்தை வேற மாதிரில சொன்னாங்க. அந்த பிள்ளை தான் உங்க பின்னாடி சுத்தி உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன வேற மாதிரி சொல்லுதீங்க? இல்ல குப்பை, எங்க அம்மா ஏதாட்டும் ஒன்று சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காது என்ன. நான் தான் சிம்ரன் பிள்ளை பின்னாடி சுத்தினேன், அவ ஒன்றும் சுத்தல. எனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குன்னு நான் தான் அவகிட்ட சொல்லிக்கிட்டே அலைஞ்சேன். இப்போ அவ ஊருக்கு போனோன்னா ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு எடுக்க மாட்டேக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. ஃபோன் அடிக்கவும் முடியல. இப்போ எப்படி இருக்காளோ தெரியல, ஒரே கவலையா இருக்கு. என்ன மச்சான் சொல்லுதீங்க? ஊருக்கு போயிட்டு அந்த பிள்ளை போனே அடிக்கலன்னா நீங்க போய் பார்க்கணும்னு உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? காதலிக்கிற பிள்ளைய எப்படியா விட்டு வைப்பாங்க? அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பதறி போய் ஓட வேண்டாமா? குப்பை, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நான் எப்படி போக முடியும்? அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நான் வேற போய் அப்புறம் எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல. மச்சான், அப்ப நான் வேணா பம்பாய்க்கு போட்டா? நான் போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். வேண்டாம் குப்பை, நீ இவ்வளவு தூரம் சொன்னதே போதும். நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்ற. அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டான்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன். நீ வீட்டுக்கு போ, அம்மாட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத என்ன. சரி மச்சான், நானும் ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு. நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க, நான் போய் என் வேலையை பார்க்கேன். குப்பை, ரொம்ப தேங்க்ஸ். உன்னைய தான் எப்படி சமாதானப்படுத்தன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ புரிஞ்சுக்கிட்ட. போயிட்டு வரேன் மச்சான். எப்பா, ஒரு வழியா இந்த குப்பைய மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டா. எங்க அம்மாவும் இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த சிம்ரன் வேற எங்க போனான்னு தெரியல. அவளுக்கு எதுவும் ஆயிட்டோ என்னமோ தெரியலையே, ஒரே கவலையா இருக்கு. பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? ஏலே ஆரஞ்சு மண்டையா, என்ன கூரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏக்கா, உங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை தெரியுமா? சிம்ரன் ஊருக்கு போய் 2 நாள் ஆயிட்டு ஃபோன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு நான் ஃபோன் அடிச்சு அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் அந்த கவலையே இல்லைல்ல? ஏல லூசு பையல, நீ அவளை காதலிக்க நீ சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்க தெரியுமா? நாங்க அவளை கூப்பிட ஊருக்கே கிளம்பிட்டோம். உன்னை மாதிரி நினைச்சியோ எங்களெல்லாம் அப்படி நினைக்காத. நாங்க அவ மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கோம். அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம ரொம்ப கவலையா இருக்கோம். நாளைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போறோம். என்னக்கா சொல்லுதீங்க? ஊருக்கு போறீங்களா? ஆமல ஆரஞ்சு மண்டையா, நாங்க எல்லாரும் நாளைக்கு ராத்திரி ரயில்ல பம்பாய்க்கு போறோம். ஏக்கா, உண்மையாவா சொல்லுதீங்க? பம்பாய்க்கா போறீங்க? ஏல ஆமல, நாங்க போறோம். சிம்ரன் ஃபோனே எடுக்க மாட்டேக்கா. மாலாக்கா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவங்க அப்பா எதுவும் இருக்காரா செத்துட்டாரான்னு தெரியல. நாங்க போய் பார்த்துட்டு அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து கையோட கூட்டு வர பார்க்கோன்னு. ஏக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நீங்க போனோன்னா முதல்ல சிம்ரனை ஃபோன் அடிக்க சொல்லுங்கக்கா. சரில, நாங்க போனோன்னா முதல்ல அவளை ஃபோன் அடிக்க சொல்லுதோம். ஏக்கா, இப்போந்தாக்கா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீங்க போய் அவளை பார்த்துட்டு வாங்கக்கா. உங்களுக்கு ஏதாட்டும் ரூபா வேணும்னா கூட நான் ஏற்பாடு பண்ணி தாரேன்க்கா.
ஏல கிறுக்கு பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. உன் துட்டு யாருக்கு வேணும்? சிம்ரன் எங்க வீட்டு பிள்ளை. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க தான் முதல்ல போய் நிப்போம். துட்டுக்கெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். நாங்க போய் அவளை பார்த்து கூட்டிட்டு வரோன்னு நீ ஒன்னும் துட்டு தர வேண்டாம். சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. சரி, நீ எதுக்கு கூரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க? மேல இருந்து குதிச்சு சாவ போறியோ? இறங்கி வாழ. ஒரே கவலையா இருந்தேனா, என்ன செய்யன்னு தெரியாம அப்படியே மேலே ஏறி உட்காந்துட்டேங்க்கா. இருங்க, இறங்கி வாரேன். எல்லாம் ஆரஞ்சு மண்டையா, நீ ஒன்றும் கவலைப்படாதல. நீ கவலைப்படாம இரு. நாங்க கையோட சிம்ரனை கூட்டிட்டு தான் வருவோம். வந்த உடனே உனக்கும் அவளுக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோன்னு. சரிக்கா, எப்படியாட்டும் எங்க அம்மாவையும் சம்மதிக்க வச்சிருங்களேன். ஆமா, எல்லா வேலையும் நாங்க செய்யணும். இவர் இப்படியே மாப்பிள்ளை மாதிரி அலைவாரு. இரு, சிம்ரன் அம்மாட்ட சொல்லி உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கூடாம பண்ணுதே.